ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ கம் தேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, அட்ஜென்ட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கு ஒரு கொஷின் கேட்கலாம். ஹூ கம்ஸ் தேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ? ரெண்டாவதாக பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய தேர் அப்படிங்கிற ஒரு அட்ஜென்ட்டுக்கு நம்ம கொஷின் கேட்கலாம். வேர் டு ஐ கம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ? நெக்ஸ்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்படி கொஷின் கேட்கலான்றத பாருங்கள். டு ஹூம் டு யூ கம் தே டுமாரோ? நெக்ஸ்ட் டுமாரோ அப்படிங்கிற ஒரு டயத்துக்கு நம்ம ஒரு கொஷின் கேட்கலாம். வென் டு யூ கம் தே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல யுவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மைன்னு போட்டுக்கலாம். நமக்கு நம்மளே கொஷின் கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். டு யூ கம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷினை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது தெரியலை அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.